நம்ம இப்போ 4வது கணக்கு பார்க்க போகிறோம். 4வது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸு ஒரு இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்னென்னா 8² - 3a - 7i2 = 0 நம்ம ப்ரூஃப் பண்ணது. O2னா 0 0 0 0 0ல் 2x2 மேட்ரிக்ஸுங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணி அந்த இது மூலியமாக தான் நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கு நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஏ 2 கண்டுபிடி, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிங்க. அதாவது ஏ இன்ட்டு ஏ, அதாவது 5 3 - 1 - 2 5 3 - 1 - 2 இது மைனஸ் இது 7 மாதிரி வரும். அதாவது இதுவும் அதாவது எப்படி வரும்? 25 - 3 + -3 5 3 5s எப்படி சொல்ல, இதையும் இதையும் ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த இதில் உள்ள ஃபஸ்ட்டு ரோ 1ஐயும் காலம் 1ஐயும் அதே மாதிரி ரோ 1 காலம் 2 எனது ரோ 2 C1 R2 C2 இப்படி தான் வரும் இந்த ஏ ஸ்கொயருக்குள்ளே ஆன்சர். அதாவது 5ஐயும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணச்சில் 15 வரும். 3 2s are 6 -6 -5 + 2 -3 + 4 ஆன்சர் என்னது வரும்? 22 9 -3 1 இதுதான் என்னது ஏ ஸ்கொயருக்குள்ள ஆன்சர். இனிமேல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இனிமேல் A² - 3a - 7i2 இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்கொயருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? 22 9 -3 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். -3 ஏ வந்து என்னது 5 3 - 1 - 2 அதுக்கப்புறம் -7 இன்று i2னா 1 0 0 1 இதை தான் நம்ம போடுவோம். இனிமேல் இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து -2 3யை உள்ளே கொண்டு போயிட்டேன்னா நம்ம என்னது வரும்? -3யை வச்சு பெருக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுருங்க. -3யே எதுக்குன்னா மொத்தமும் உள்ளே கொண்டு போகிறோம். அதனால் இங்கே வந்து ஒரு ப்ளஸ் போடுறோம். -15 இல்லைனா மைனஸை இங்கே மட்டும் வச்சுட்டு 3யை வச்சு மட்டும் பெருக்குங்க. 9 -3 6 3யை மட்டும்தான் நம்ம உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். அதே மாதிரி இங்கே 7 உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 7 0 0 7 இனிமேல் எடுத்துருங்க, பொதுவாக எடுங்க. 22 -15 -7 இது எதுக்குன்னா ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான். அந்தந்த அதாவது இந்த உறுப்பையும் A11ஐயும் A11 ஒவ்வொரு மேட்ரிக்ஸில் உள்ள A11 தான் நம்ம இது பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். பெருக்கலுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பெருக்குவோம். இப்போ 9 -9 -0 அதே மாதிரி இங்கே -3 இங்கே -3 இங்கே -3 +3 -0 +0 1 -6 -7 ப்ளஸ் அப்போ என்னது வருது? 0 0 0 0 அதாவது O2 வருதா? ஓவின் அடுக்கு 2 அதாவது ஓ வந்து 0 வந்து 02 வருதா? இந்த மாதிரி வரச்சில் இதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. A² - 3a - 7i2 = O2 ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இந்த இதை வச்சு i2 கண்டுபிடிக்க, அதாவது A2 A² - 3a - 7i2 = 0
அதாவது ரெண்டு சைடும் நம்ம இப்போது ஏ இன்வெர்ஸால் நம்ம பெருக்க போகிறோம். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏ இன்வெர்ஸால் ரெண்டு சைடும் பெருக்க போகிறோம். அதாவது இருபுறமும் ஏ இன்வெர்ஸால் பெருக்குக. அதாவது ஏ ஸ்கொயர் ஏ இன்வெர்ஸ் மைனஸ் 3 ஏ இன்வெர்ஸ் மைனஸ் 7 I2 ஏ இன்வெர்ஸ் மைனஸ் 0 ஏ இன்வெர்ஸ். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் மைனஸ் 3 ஏ இன்வெர்ஸ் மைனஸ் 7 I2 ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0 ஏ இன்வெர்ஸ். அதாவது இந்த இதில் நம்ம ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 0 கூட எதை வச்சு பெருக்கினாலும் நமக்கு 0 ஆகும். அதனால் 0 கூட ஏ இன்வெர்ஸை வச்சு பெருக்கச்சில் என்ன தான் வரும்? ஏ இன்வெர்ஸ் தான் வரும். அதே மாதிரி I2னா 1 கூட எதை பெருக்கினாலும் ஆன்சர் பெருக்கிற வேல்யூ தான் வரும். 1 × 2 2. அந்த மாதிரி இதில் வந்து ஏ இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐயாக மாறும். புரியுதா? அதே மாதிரி இப்போ இது வந்து I2 ஏக்குனா 2 × 2 இது மைனஸ் 3 I2 மைனஸ் 7 ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஏ இன்வெர்ஸை இந்த சைடு கொண்டு போயிருங்க. 7 ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ I2 மைனஸ் 3 I2. சரியா? நம்ம என்ன இந்த இடத்துலையே நம்ம இது ஒன்று பார்ப்போம். எது வச்சு பெருக்கினாலும் அதே வேல்யூக்கு தான் வரும். அதாவது I2 ஏ அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ தான் வரும். அதனால் இதில் வந்து ஏக்குள்ள வேல்யூ மட்டும்தான் போடுறோம். என்னது வருது? 5 3 -1 -2 மைனஸ் 3 1 0 0 1. அதாவது 5 -3 3 -0 -1 -0 -2 -3. ஏழு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு. சரியா? இப்போது இதுக்கு இது ரெண்டுத்தையும் கழிக்கச்சில நம்மளுக்கு 2 வரும். ஏக்குன்னா டிஃப்ரெண்ட் அடையாளம் கழிச்சு பெரிய நம்பருக்குள்ள அடையாளத்தை போடணும். 3 -1 -5. இது வந்து 7 ஏ இன்வெர்ஸ்க்குள்ள வேல்யூ தான். அப்போது ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுல டிவைடட் பையாக மாறும். அதாவது இங்கே பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வகுத்தலாம் மாறும். 1/7 2 3 -1 -5. ஆன்சர் வந்துட்டு அவ்வளோதான்.